அறநிலைத்துறை வைத்து ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்யறதுல மகா கில்லாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. ஆனால் முன்னாடி அறநிலைத்துறையில் தான் கலைஞருடைய ஆட்சியில் மகா பெரிய ஊழல்லாம் சர்க்கார கமிஷன் கூட அதை தொடர்பு படுத்தி கூட பார்க்கலாம். கோயில்களுக்கு வேலை பார்க்கிறாரோ இல்லையோ, கோபாலபுரத்துக்கு வேலை பார்க்கிற மிகப்பெரிய கொத்தடிமை என்று கூட அண்ணன் சேகர்பாபு அவரே சொல்லலாம். எங்கள் அப்பா பெயர் அமிர்தராஜ். நாங்கள் கன்வெர்ட் கிறிஸ்டியன் தான். எம்பெருமான் முருகனை வழிபட்ட குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தவன். இன்னொன்று, இவர்கள் அந்த மாநாட்டை இவர் ஏன் வச்சாரு, அந்த மாநாட்டில் எவ்வளவு ஊழல் செஞ்சாரு, ஏன்னா ஒரு சில கான்செப்ட் கொடுத்தா தான் அதில் ஊழல் செய்ய முடியும். மோகன் சி லாசரஸுடைய கூட்டத்தில் பாருங்க, சிவனடியாரை பிசாசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் தான் மத கலவத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு ஜபத்தை எடுக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு பேரணிக்கு அவருக்கு இன்னைக்கு சும்மா கண்மூனி தனமா நீங்க பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க, நான் கிள்ற மாதிரி கிள்றேன், நீங்க ஆடுற மாதிரி அழுங்க அப்படின்ற கதையில இன்றைக்கு திருமாவளவன் சொல்லுவாங்க, நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம். எத்தனை வாட்டி தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களையும் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்களையும் எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட அடமானம் வச்சுட்டு 512 தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு வீடு குண்டு பல்பு தரேன், எல்இடி லைட் குண்டு பல்பு தரேன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பல்பு கொடுத்து தான் பார்த்துருப்போம். ஆனா திமுககாரன் பல்பு கொடுக்குன்னு சொல்லி பல்புக்கே பல்பு கொடுத்தவன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான சாமுவேல் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு கிறிஸ்துவராக நீங்கள் இப்போ முருகர் மாநாட்டுக்கு இப்போ நீங்கள் போக போகிறீங்களா? கண்டிப்பாக போக போகிறேன். நான் மாத்திரம் இல்லை, நான் பேசிக்காக ஒரு கிறிஸ்துவர். பாஜகவில் ஒரு 13 ஆண்டு காலமாக பயணம் செய்கிறேன். குறிப்பாக பாஜகவோட சித்தாந்தம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு பாஜகவினுடைய எல்லா நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு குறிப்பாக அது கிறிஸ்துவ சபையாக இருக்கட்டும், இல்லை பேராயமாக இருக்கட்டும், இல்லை என்னை சார்ந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த தொண்டர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் பாஜகவுடைய நல்ல விஷயங்களும் நல்ல திட்டங்களையும் கொண்டு செல்வதில் நான் பயணப்பட்டிருக்கேன். என்னோடு கூட கிறிஸ்துவ மக்களை முருகன் மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட நான் சார்ந்த பகுதியில் ஒரு 3 வண்டியை வைத்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இதற்காக தினந்தோறும் அதிகாலை ஜபத்தையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். சார், ஆனால் சார், இப்போ திமுக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் நடத்துறது தான் உண்மையான முருகன் மாநாடு, ஆனால் இவங்க நடத்துறது சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரி. ஏன் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, நீங்கள் கூப்பிட்ட வரக்கூடிய எல்லா கெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியினர் சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க, சங்கிகளாக தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எதனால நீங்கள் ஆதரிக்கிறீங்க? நீங்கள் அதை பேசிக்காக பார்த்தீங்கன்னா, பழனியில் அவங்க முருகர் மாநாடு நடத்துனாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அரசாங்கத்தை பார்க்குறது மாதிரி தான் வேலை. அறநிலைத்துறைக்கும் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் கலைஞராக இருக்கட்டும், அல்லது அவனுடைய மகன் தளபதி மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அறநிலைத்துறை வைத்து ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்கிறதுல மகா கில்லாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினர்கள் கூட சொல்லலாம். அந்த வரிசையில் சேகர்பாபுக்கு அடிக்கின்ற ஜாக்பட், அது அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, இப்போது கலைஞருடைய மகன் தளபதியார் ஆட்சி காலத்திலையும் குறிப்பாக ஒரு அரசாங்கம் அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஊழல் செய்வது அது இப்போதான் அந்த சாராய ஊழலெல்லாம் வருது. ஆனால் முன்னாடி அறநிலைத்துறையில் தான் கலைஞருடைய ஆட்சியில் மகா பெரிய ஊழல்லாம் சர்க்கார கமிஷன் கூட அதை தொடர்பு படுத்தி கூட பார்க்கலாம். அந்த வகையில் சேகர்பாபுக்கு ஒரு பேர் போன விஷயம். அம்மையார் இருந்தபோதும் சரி, இப்போது இன்னொரு அம்மையார் இடத்துல இருக்கிறார், அது தளபதியினுடைய துணைவியார். அவர் கோயில்களுக்கு வேலை பார்க்கிறாரோ இல்லையோ, கோபாலபுரத்துக்கு வேலை பார்க்கிற மிகப்பெரிய கொத்தடிமை என்று கூட அண்ணன் சேகர்பாபு அவரே சொல்லலாம். அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மகாபெரிய ஒரு குடும்பம், இன்னொன்று பெரியாரிசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் அறநிலைத்துறை மாநாடு நடத்துவது அல்லது அந்த கட்சியிலேயோ அறநிலைத்துறை மாநாடு நடத்துவது அது ஒரு மட்டமான இழிவான செயல்தான். அவங்க அரசாங்கத்தை தான் பார்க்கணும். ஆனால் சேகர்பாபு பழனியில் மாநாடு நடத்துகிறாரு, அதற்கான அனுமதி அவர் எங்கே பெற்றாரு? அவங்க தான் அரசாங்கமே, அவங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு மாத்திரம் அனுமதி தேவையில்லை. முருகர் பக்தர்கள், முருகர் என்பது தமிழ் கடவுள், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அவர் கடவுள் கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், என்னோட பெரிய சாம்பேல், எங்கள் அப்பா பெயர் அமிர்தராஜ், நாங்கள் கன்வெர்ட் கிறிஸ்டியன் தான். ஆனால் பேசிக்காக பார்த்தா எம்பெருமான் முருகனை வழிபட்ட குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தவன். எனக்கு கிறிஸ்தவத்தை பிடித்திருக்கிறது, கிறிஸ்தவம் தழுவினேன். என்னுடைய தாத்தா பேர் காளி, அவர்களும் தமிழ் கடவுள்களை சிவனடியாரை வணங்கினவர்கள் தான். ஆனால் இடையில மதமாற்றம் என்பது கூட அது நான் சொல்லக்கூடாது.
மனதளவில் நாங்கள் மாறி இருக்கிறோம். இன்னொன்று, கிறிஸ்துவை எனக்கு பிடித்திருக்கிறது. ஏன்னா இது வந்து அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் யார் எந்த தெய்வத்தோனாலும் வணங்கலாம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இது கண்டிப்பாக பொருந்தும். அந்த அடிப்படையில் அதாவது இயேசுநாதரையோ கிறிஸ்துவரையோ எனக்கு பிடித்திருக்குது, நான் வணங்குகிறேன். அதே போல் தமிழ் கடவுளை முருக பக்தர்கள், இந்துத்துவவாதிகள், தேச பக்தர்கள் வணங்குவது இவர்கள் தடுக்கக்கூடாது. இன்னொன்று, இவர்கள் அந்த மாநாட்டை இவர் ஏன் வச்சாரு, அந்த மாநாட்டில் எவ்வளோ ஊழல் செஞ்சார், ஏன்னா ஒரு சில கான்செப்ட் கொடுத்தா தான் அதில் ஊழல் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 22ஆம் தேதி இவர்களிடத்திலே, தமிழக அரசாங்கம் இடத்திலே நாம் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறோம். இவங்க பெர்மிஷன் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு பேரணிக்கு அவருக்கு இன்னைக்கு வந்து சும்மா கண்மூடி தானமா நீங்கள் பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க, நான் கிள்ற மாதிரி கிள்றேன், நீங்கள் அழுற மாதிரி அழுங்க அப்படின்ற கதையில் இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய மாநாட்டுக்கு அவர்கள் பர்மிஷன் தரல. நீதித்துறை இன்னைக்கு வந்து பர்மிஷன் தந்திருக்கிறது. ஆகவே ஜூலை 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக, இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக முருகப்பெருமான் மாநாடு சிறப்பாக செய்து முடிக்கப்படும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முருகன் மாநாடு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்கிற தரப்பு என்ன அப்படின்னா, இது மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கான விஷயத்தை தான் வந்து பாஜகவினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நீங்களே சொல்கிறீங்க. நானே வந்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜீசஸை பின்பற்றும் போது இப்போ முருகன் மாநாடுக்கு நீங்கள் போய் அங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரலையே சார்? குறிப்பாக இந்த ஊடகவியல் இந்த திரையில் பார்க்கின்ற கிறிஸ்துவ பாதிரியார்கள் சொல்கிறேன், எந்த முருக பக்தர் மாநாடும் சரி அல்லது சிவன் பக்தர்கள் மாநாடும் சரி, அவர்கள் இந்துத்துவத்திலே நடத்துகின்ற ஒரு ராமரோ சிவனோ அல்லது முருகரோ அவங்க அந்த சாமியை வைத்து நடத்துகின்ற திருவிழாவோ கூட்டத்திலேயோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்களா? ஒரே ஒரு கிளிப்பு காமிக்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், மோகன் சி லாசரஸுடைய கூட்டத்தில் பாருங்க, சிவன் அடியார பிசாசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இது இயேசுநாதர் செய்யவில்லை. எந்த வேதாகமத்திலும் இயேசுநாதர் சொல்லி கொடுக்கவில்லை. அவர் பாவிகளோடு கூட பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் பைபிளுடைய விஷன் வேர்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து மதத்தை வந்து இந்த மதத்துக்கு வாங்க அவர் உதவி செய்தான் வந்தார். விவேகானந்தரை போல இயேசுநாதரும் உதவி செய்தான் வந்தார். இன்றைக்கு யார் உதவி செய்கிறார்களோ அது ஒரு இயல்பு. இப்போ நீங்கள் உதவி செஞ்சீங்களா, நான் உங்களை தெய்வமாக தான் நான் பார்ப்பேன். அப்படி தான் வந்து இயேசுநாதரை தெய்வமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவனுடைய திருவிழாவிலையோ அல்லது முருகபக்தருடைய திருவிழாவிலையோ அவர்கள் வந்து இழிவாக கிறித்துவத்தையோ இஸ்லாத்தை சேர்ந்தவர்களையும் பேச மாட்டார்கள். ஆனால் கிறித்துவர்கள் மாத்திரம் எல்லா கூட்டத்திலும் பாருங்க, இந்து தெய்வத்தை இழிவுபடுத்துவதும் இந்து தெய்வத்தை ஜபம் என்ற பேரில் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். இப்படி இந்துத்துவத்தை சேர்ந்தவர்களிடத்தில் மனதை புண்படுமாக தான் கிறித்துவர்கள் தான் மத கலவத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு ஜபத்தை எடுக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 39 வயது ஆகிறது. நான் கிறித்துவ குடும்பத்தில் தான் பிறந்தவன். அதாவது நிறைய கோயில்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். நிறைய இந்து திருவிழாவுக்கு சென்றிருக்கிறேன். எந்த திருவிழாவிலையோ அவங்க அந்த டிவோட்டியினுடைய மீட்டிங்ஸ்லையோ மத கலவரத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு வார்த்தை கூட நான் பேசி பார்க்கவில்லை. திமுகவுக்கு என்ன பயம்னா, பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி நிலையை, கேவலமான ஆட்சி நிலையை அறிந்து விட்டார்கள். ஏன்னா 512 அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. சிம்பிளாக அவங்க சொல்கிறேன், இது பண்ணல, நீட்டு பண்ணல, அது பண்ணலாம் இல்லை, குண்டு பல்பு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. நீ நீட்டை ஒழிக்க தேவையில்ல, ஃபைட்டை ஒழிக்க தேவையில்ல, மதுவை கூட ஒழிக்க தேவையில்ல. 502 தேர்தல் அறிக்கையில் 512 தேர்தல் அறிக்கையில் வீட்டுக்கு வீடு குண்டு பல்பு தரேன், எல்இடி லைட், குண்டு பல்பு தரேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் பல்பு கொடுத்து தான் பார்த்துருப்போம். ஆனால் திமுககாரன் பல்பு கொடுக்குன்னு சொல்லி பல்புக்கே பல்பு கொடுத்தவன். அப்படிப்பட்ட இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. அதனால வந்து இது மக்களை வந்து திசை திருப்புற ஒரு காரியம். அவங்க வந்து மாநாட்டுக்கு போகிறாங்க, முருகரை வழிபட போகிறாங்க. திருச்செந்தூருக்கு வருஷம் மாநாடு நடக்குது, அங்கெல்லாம் கலவரமாக நடக்குது. மக்கள்னா அவங்க போகாதீங்க, சண்டை நடக்கும், அங்கே போகாதீங்க, வேற எதனா கலவரம் நடக்கும்னு சொல்லி பயமுறுத்தி மக்களை திசை திருப்புகிற ஒரு தீய ஒரு கண்டெம்ட்டை மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ தமிழக மக்கள் வந்து எல்லாம் உஷாராக இருக்கிறாங்க. குறிப்பாக எதிர்பார்த்த கணக்கை விட இன்றைக்கு முருகர் மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான
ஒரு 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 காரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த முருக பக்தருடைய மாநாட்டின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்படும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ முருகர் மாநாடு பார்த்துருக்கோம், ஏன் வேல் யாத்திரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. பாஜகவினர் கேட்டால் நாங்கள் வந்து மதத்தை பற்றிலாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாஜகவினர் நடத்தின ஒரு கிறிஸ்துவ விழாவோ இல்லை இஸ்லாமியர்கள் பங்கேற்கிற விழாவோ ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா வழியோ ஏதாவது கண்டக்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் இருக்கா? அதாவது பொதுவாக சொல்கிறேன், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும். அண்ணன் திருமாவளவன்லாம் எடுத்துக்கிங்கன்னா பிரியாணி போடுற இடத்துல சிலுவை போட்டுருவார், அல்லா கஞ்சி ஊற்றுற இடத்துல குல்லா போடுவார். அவங்களுடைய சகோதரி அவர்கள் கொரோனாவில் இருக்கும்பொழுது கிறித்துவ முறைப்படி தான் அவங்க வந்து புதைச்சாங்க. அவர் வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாடகம் போகிற ஆள். அவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படி தான். ஆனால் பாஜக பொறுத்த மட்டும் இன்றைக்கு அது கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கட்டும் மிக பிரம்மாண்டமாக என்னால் மாநகரத்தில் சொல்ல முடியும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்பொழுது அன்றைக்கு சிறுபான்மையினுடைய மாநில தலைவர் டைசி மேடம் அவர்கள் இந்த விழாவில் எம்பி ஜான்சன் என்கிற மாநில செயலாளர் அண்ணன் மிக பிரம்மாண்டமாக விழா எடுத்தார். அதில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பேராயர்கள் பங்கு கொண்டார்கள். இன்றைக்கு பாஜகவில் பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் பிப்ளிக்கல் தியோலஜி படித்தவன். பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பாஜகவில். யார் சொன்னது இது மதவாத கட்சி என்று சொல்லி? மதவாத கட்சி, ஆமாம் மதவாத கட்சி தான். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர்கள் கிறிஸ்துவராக இருக்கிறாங்க, இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பாஜக வந்து இந்துத்துவத்துக்கு மாத்திரம்தான். அது வந்து இவர்கள் வந்து ஒரு கண்மூடித்தானே இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்க, மதக்கலவரம் நடந்துரும் சொல்லி. அதே போல் அதெல்லாம் பழைய காலம். அதெல்லாம் உங்கள் தாத்தா முத்துவேலுடைய காலமாக இருக்கும். அப்போ வந்து படிப்பறிவு கிடையாது, மக்களை பாமரனாக்கி இன்னும் நீ வந்து இப்படி தான் இருக்கணும், இன்னும் நீ இப்போ அண்ணன் திருமாவளவன் ஏமாத்துறாரு பாருங்க அம்பேத்கர் படத்தை வச்சு, நீ அடிமை இன்னும் அடிமைன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கே தெரியும் நீ எங்களை வச்சு நீ பூச்சாண்டி காமிக்கிறேன்னு சொல்லி. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பூச்சாண்டி காண்பித்து கொண்டு இருக்கிறது என்பது அவங்க வந்து ஒரு மாதிரி மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இப்போ எந்த மக்களும் இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆகவே பாஜகவில் அது இஸ்லாமை சேர்ந்த விழாவாக இருக்கட்டும், கிறித்துவம் சேர்ந்த விழாவாக இருக்கட்டும், நாங்கள் பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும். பட்டியலிட்டு சொல்ல முடியும். 2014 என்று நினைக்கிறேன். அன்றைக்கு இருந்த பாஜகவுடைய மாநில தலைவர் ஈஃபில் ஜெய்சிங் அவர்கள் செய்த விழா, அவர்கள் எடுத்த விழா சிம்பிளாக சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு சில இடத்துல கலவரம் நடக்கும் பொழுது எங்களுக்கு வந்து சிறுபான்மை அணியில் நான் முதல்ல இருந்தேன். இப்போ எனக்கு கால் வரும். அப்போ நான் அங்கேருந்து ஃபோன் அவங்க எதிரணியில் இருக்கின்ற இது போல் சர்ச் நடத்தக்கூடாது, அவங்கள கன்க்ளூஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் நடத்தணும், இவங்க ஒத்துமையாக இருக்கணும். இப்போ பாஜக வந்து அப்படி கிடையாது என்று சொல்லி ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதையும் இன்றைக்கு தாண்டி மிகப்பெரிய நட்புணரோடு கூட, அது கிறித்துவமாக இருக்கட்டும், இஸ்லாத்தை சேர்ந்த பௌத்தமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பாஜகவுடைய ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வைத்திருக்கும். அடுத்த பார்த்தோம்னா பரமசிவன் பாத்திமா படம் பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக பார்க்கல. அது படம் பார்க்கல. ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அந்த படம் பார்க்கலங்கிறது மிகப்பெரிய அதிசயம். கண்டிப்பாக பார்த்துறேன். ஓகே. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படங்கள் எடுக்கும்போது அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த படத்தில். அது இப்போ எல்லாருமே வந்து இந்த பாஜகவினராகட்டும் சங்கிகளாகட்டும் எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் இந்த ட்விட்டரில் பார்க்கும்போது உங்களுக்குலாம் மனசு புண்படாதா? கண்டிப்பாக புண்பட தான் செய்யும். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 3 S சொல்லுவாங்க, சூப் சாலிவேஷன் சொல்லி. அப்போ வந்து நம்ம வந்து நாகரிகம் இல்லாமல் இருந்தோம், சட்டை இல்லாமல் இருந்தோம், உணவு இல்லாமல் இருந்தோம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது கிழக்கிந்தியர் கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் தான் வந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இங்கேருந்து நம்ம இந்த குறுமிளகு, இப்போ டீ கொட்டை இதெல்லாம் அவங்க ஏற்றுமதி செய்யும்போது நம்ம எல்லாம் வந்து அடிமையாக தான், நம்மளை அடிமையாய் சும்மா கூப்பிட்டா வேலைக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மளை குளிக்க வச்சாங்க. ரெண்டாவது சாப்பிட சூப்பு கொடுத்தாங்க. 3வது அந்த ரட்சிப்புன்னு சொல்லுவோம், சாலிவேஷன். அந்த 3வது வந்து மதத்தை வந்து உள்ள திணிச்சிட்டாங்க. இன்றைக்கும் அப்படி நடக்குது. பைபிள் பிரியாற்றி பிரகாரம் மோசையின் காலகட்டத்திலிருந்து வனாந்திரத்திலே நயன் காட்டி அடித்தேன் அப்படின்னு சொல்லிலாம். அதாவது மக்கள் சும்மா வர மாட்டாங்க, உங்க காடை தரேன் வாயா, காற்றுல மிரக்கல்ல காடை வர வச்சார். இன்னொன்று சோறு போட்டால் தான் நீ சர்ச்சைக்கே போகிறான். ஏன்னா அவன் பிரியாணி கோசம் நிறைய கிறிஸ்தவன் ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் நடக்குது. அதே போல் அந்த படத்தில் நான் இப்போ நிறைய ட்விட்டரில் விமர்சனங்களை பார்த்தேன். மதத்தை வந்து ஏதோ கொடுத்து நம்ம மாற்றக்கூடாது, தானாக மாறணும். இப்போ ஒரு நாய்க்கு வந்து முதல்ல ஒரு புற போடும் போது அது நம்மளை நல்லா ஏறி நல்லா குதிக்கும். 2வது வெறும் கையை காமிக்கும் போது நக்கும். 3வது கையை கச்சிரும். அதே போல் தான் கிறிஸ்துவத்திலையும் இருக்குது.
இன்றைக்கி நிறைய சபைகளில் முதல்ல பாஸ்டர் என்ன பண்ணுவார், இங்கே கடை வாங்கி அங்கே கடை வாங்கி, இல்லை உனக்கு பேய் ஓட்டுறேன், இவ்வளோ டைத்து கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுவார்னா, முதல் வாரம் பிரியாணி போடுவார், 2வது வாரம் ஒயிட் ரைஸாக மாறும், 3வது வாரம் அங்கே சாப்பாடே இராது, கூட்டம் குறைஞ்சிரும். அந்த படத்தில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை நான் பொதுப்படியாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஏதோ கொடுக்கறதுனால தான் தெய்வத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அது தெய்வம் வந்து உண்மையான தெய்வமாக இருந்தால் கூட அது வந்து உண்மையாக நடத்தாது. அது மிகப்பெரிய ஒரு சாபம் தான். ஆகவே இது வந்து ஒரு மனதளவில் ஒரு புண்படுற வார்த்தை, ஒரு விஷயம் தான். கிறிஸ்தவர்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்ததாக இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட வருவோம். மதுரையில் நடந்த ஒரு மாநாடு, ஓகேங்களா, அது அமித்ஷாவுக்கு நடத்தப்பட்ட மாநாடா இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு நடத்தப்பட்ட மாநாடுங்கிறதே மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ நயினார் நாகேந்திரன் கீழே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யார் இந்த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இது வந்து தேசிய சித்தாந்த கொள்கையில் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி. எங்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது. யாரை எங்களுக்கு தலைவராக கொடுத்தாலும் அவர்களுக்கு கீழாக மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம், அதுவும் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். அது அண்ணன் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கட்டும். 2 பேருக்கும் ஒரே அசைன்மெண்ட் தான். தலைவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரே அசைன்மெண்ட், திமுகவை 2026 திமுகவை அடியோடு கூட அகற்றி மக்களுக்கு புதிய ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கொள்கை உள்களாக இருக்கிறோம். அந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா அது வந்து தொண்டர்கள் மாநாடு கிடையாது, வெறும் நிர்வாகிகள் மாநாடு. ஒரு 10,000 to 15,000க்குள்ள கண்டிப்பாக கூடியிருப்பாங்க. அது 2 நாள் 3 நாளுக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து எல்லா நிர்வாகிகளும் அழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தொண்டர்கள் என்று கூட சொல்ல முடியாது. அவர்கள் எப்படி சொல்றது, தலைவர் மாறி இருக்கலாம், தகப்பன் மாறவில்லை. தலைவர் தான் மாறிக்கிறாரு. இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் வளர்த்த விதம், ஊட்டின ஜீன், ஒரு தகப்பனை வந்து திரும்ப பார்க்கும்போது எப்படி ஒரு ஆக்ரோஷம் இருந்ததோ, எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இது இருக்குமோ, அதே போல் அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டம் இருந்தது. அந்த மாநாட்டில் இவர் தலைவராக இருந்து தமிழ்நாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. நான் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட், திமுகவை அடியோடு கூட அழிக்க வேண்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு அந்த மாநாடு. இப்போ 4 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சது திமுகவில் எப்பவுமே பாஜக விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஓகேங்களா. இருந்தாலுமே அவங்க வந்து 2026 நாங்கள் தான் ஜெய் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. கூட்டணி ஒன்றுமே பண்ண முடியல. நீங்களும் முருகன் மாநாடு எத்தனையோ விஷயங்கள் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. அடுத்த வருஷம் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா? கண்டிப்பாக, நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்றும் அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் பிரிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு திருமாவளவன் சொல்கிறோம், நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம். எத்தனை வாட்டி தான் இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்டவர்களையும் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்களையும் எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு ஓட்டு வங்கி, இன்றைக்கி பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கிறது. திருமாவளவனுடைய அவர் தனித்து நின்றாலே இன்றைக்கு அவர் பெரும்பான்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கையில் எடுக்கலாம். மறுபடியும் எவன் தப்பிதம் செய்கிறானோ அவனோடு கூட சேர்ந்து, அதாவது அவன் தப்பானவன் தெரியுது, திரும்ப வந்து நாங்கள் கூட்டணியில் உள்ளே தான் இருப்போம், மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவர் மாத்திரம் தான் புலம்பிக் கொண்டு இருக்கிறார், பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டிப்பாக காணும். அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இலக்காக முன்னோக்கி அது கொண்டு சொல்வோம். எங்களுடைய நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் சொன்னது போல சட்டமன்ற உறுப்பினர் யாத்திரையை கண்டிப்பாக நாங்கள் நடத்தி காண்பிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் 2024 நடக்குதுன்னு. உங்கள் பொன்னான நேரத்திலே பாதாமையில் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி.